ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில ரகசியங்களை போட்டு உடைப்பது தான் நம்ம சேனலோட வேலை அப்படின்றது நம்ம சேனலை ரெகுலராக பல வருடங்களாக ஃபாலோ பண்ணுற பல பேருக்கு தெரியும். அந்த வரிசையில் இன்னைக்கு நான் எந்த மேட்டர் பேச போகிறேன்னா, நம்ம தமிழ் சினிமாலங்க நம்ம இந்திய சினிமாவில் இருக்கக்கூடிய மற்றும் தமிழ் சினிமாவிலும் இருக்கக்கூடிய ஒரு சில நடிகர்கள் இந்திய குடியுரிமையே இல்லாதவங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு சில லாங்குவேஜ் நடிகர்களுக்கு மற்றும் நம்ம தமிழ் நடிகர்களுக்கு இந்தியாவில் வாழக்கூடிய தகுதியே இல்லையா. இங்க வாழணும்னா என்னங்க தகுதி? ரேஷன் கார்டு இருக்கணும், இல்லைன்னா இப்போதைக்கு ஏற்ற மாதிரி ஆதார் கார்டு வச்சிருக்கணும். இது ரெண்டுமே இருக்கவே இருக்காது, இல்லவே இல்லை, எடுக்கவும் முடியாது. ஏன் அப்படின்ற ஒரு காரணத்தை தான் இந்த வீடியோல பேச போறோம் நண்பர்களே. அதனால இந்திய குடியுரிமையே இல்லாத நடிகர்கள் இந்தியாவில் இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு அவலநிலை இந்தியாவில் மட்டும் தான் ஏற்படும். சோ அந்த நடிகர்கள்லாம் யார் அப்படின்றத பத்தி நம்ம தெள்ள தெளிவா பேசுவோம். வேற எந்த நாட்டோட குடியுரிமையை கையில வச்சுட்டு இங்க வளாத்தி நிற்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு ரகசியத்தையும் போட்டு இந்த வீடியோல உடைப்போம் நண்பர்களே. இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போய் எந்தெந்த நடிகர்கள்லாம் இந்திய குடியுரிமை இல்லாம இந்தியாவில் கலக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போமா. இப்ப இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ரெண்டா பிரிச்சுருவோமா. அதாவது முதல் பாகம் எதை பத்தி நான் பேச போறேன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் வாழக்கூடிய நடிகர்களுக்கு இந்திய குடியுரிமை இல்லவே இல்லை. இவங்க எல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸே கிடையாது, வேற ஒரு நாட்டோட சிட்டிசன்ஸ். இங்க வந்து நடிக்கிறதுக்காக வந்து இங்க பழச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து ரொம்ப பிரபலமாயிட்டாங்க அப்படின்றத பத்தி பேசுவோம். இரண்டாவதா பேச போறது, இரண்டாவது செக்மெண்ட் இந்த வீடியோல நான் பேச போறது, நம்ம தமிழ் சொந்தக்கார நாடுகளான மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் இலங்கையை சேர்ந்தவர்கள் கூட நம்ம இந்தியாவில் வந்து தமிழ் சினிமால நான் குறிப்பா நடிகர் ஆகணும், எனக்கு தமிழ் சினிமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இங்க வந்தவங்க, அவங்கள பத்தியும் பேசுவோம். சோ இவர்களுக்கு இங்கு வாழ தகுதி இல்லை அப்படின்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தான், இவங்க தான் வந்துட்டு போகலாம். சோ ஆனா இதுக்கு முன்னாடி நான் சொல்ல போறேன், அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில சொல்ல போறவங்களாம் இந்திய பிரஜையே கிடையாது, ஆனா இங்க உட்காந்து கெலிச்சு நிற்கிறாங்க. இதை பத்தி நம்ம பேசுவோம். இப்போ நம்ம பேச போறது இந்திய குடியுரிமை இல்லாம வேற ஒரு நாட்டோட குடியுரிமை வச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் வரிசையில் முதலாவதா சொல்ல போற நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நடிகை ஆலியா பட் அவர்கள். ஆலியா பட் அவர்களோட அப்பா வந்து மகேஷ் பட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பாலிவுட் இயக்குனர் மற்றும் அவங்களோட அம்மா யாருன்னு பாத்தீங்கன்னா சோனி பஸ்தான் அப்படின்றாங்க. இவங்க வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்தவங்க தான் நடிகை ஆலியா பட் அவர்கள். இவங்க வந்து இந்தியாவில் பிறக்கல, யூகேல பிறந்திருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு பிரிட்டிஷ் குடியுரிமை இருக்கிறது. அது மட்டும் இல்லாம பிறந்ததுக்கு அப்புறமா வளர்ந்தது எல்லாமே மும்பைல தான், படிச்சு வளர்ந்தது எல்லாமே மும்பைல தான். இருந்தாலும் சின்ன வயசுலேயே மகேஷ் பட் அவர்கள் இவங்களை பெருசா கண்டுக்கவே இல்லையா. குடும்பத்தையே வந்து மெயின்டைன் பண்ணாம வேற ஒரு கல்யாணம், வேற ஒரு படம் அப்படின்ற மாதிரி போனனால அப்பாவோட பாசம் சின்ன வயசுலேயே இல்லாம அம்மா கிட்ட வளர்ந்தனாலதான் காலப்போக்கில் இவங்க பிரிட்டிஷ் குடியுரிமையோட இருக்கிறாங்க, இவங்க இந்திய பிரஜையே கிடையாது அப்படின்றது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலப்போக்கில் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பும் அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆரம்பத்தில் ஆலியா பட் அவர்கள் ஒரு பிரிட்டிஷ் பிரஜை, இப்போ இந்திய பிரஜையாம்பா. இதே லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போறது நடிகர் அக்ஷய் குமார் அவர்கள். இந்த ஆள் வந்து இந்திய மண்ணில் பிறந்தவனையா, டெல்லியில பிறந்தவன், இவன் எப்படி வந்து வேறு நாட்டோட ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்குவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வியாபார தந்திரம் இருக்குது. அது என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கலி அக்ஷய் குமார் அவர்கள் ஒரு இந்தியன் பாண்ட் தான், இந்தியன் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கிறவர் தான். இருந்தாலும் இவர்கிட்ட இன்னொரு குடியுரிமையே இருந்தது. இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டு கனடா கவர்மெண்ட் கூட சேர்ந்துக்கிட்டு கனடியன் சிட்டிசன்ஷிப் வாங்கின கதெல்லாம் இருக்குது. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு பீக்ல போயிட்டு இருந்தார், ஒரு பெரிய நடிகர் ஆகும்போது இவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. என்னன்னா 2011 வருஷம் இந்த கனடாவின் கட்டமைப்பின்படி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு, ஒரு பிரபலமான ஒரு நடிகருக்கு நம்மளோட நாட்டோட சிட்டிசன்ஷிப் கொடுத்தோன்னு வைங்களேன், அதுக்கப்புறமா நம்ம நாட்டோட உறவு வந்து ரொம்ப மேம்படும். இது மட்டும் இல்லாம வியாபார ரீதியாக கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரும், ஒரு மக்களோட உறவும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். பாலிடிக்ஸ் இந்த மாதிரி பல காரணத்துக்காக நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தனுக்கு கனடியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும்னு சொல்லி கனடால இருந்து மினிஸ்டர்கள்லாம் வலிய வந்து அக்ஷய் குமார் அவர்களுக்கு கனடிய குடியுரிமை கொடுத்தாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா கனடியன் மினிஸ்டரான டோனி கிளமெண்ட். சோ இதை வாங்கின உடனே கொஞ்சம் தௌலத்தா சுத்திட்டு இருந்தவருக்கு காலப்போகல இந்தியால அவருக்கு பெருசா வந்து எந்த ஒரு ஆதரவும் கிடைக்கல. ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தது, ஒரு படங்கள் ஓடல, பட வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சவொடனே ஐயோ பணத்துக்கு ஆசைப்பட்டு மிகப்பெரிய தப்பை பண்ணி போட்டுமே. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்து வரணும் அப்படின்னா கனடியன் சிட்டிசன்ஷிப்பை திருப்பி கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் இந்திய குடியுரிமையை வாங்கிக்கலாம் அப்படின்னு 2019 வருஷம் அதை முடிவு பண்ணி மறுபடியும் இந்தியா பாஸ்போர்ட்டே வாங்கி இந்தியாலே உட்காந்துட்டா இருப்பா. மூன்றாவதா நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய கான்மேன் ஒருத்தர் கிட்ட மாட்டினாங்க பாத்தீங்களா. இவங்க கூட பாத்தீங்கன்னா இந்தியனே கிடையாது, இவங்க வந்து பெஹ்ரைன்ல பிறந்தவங்க. பெஹ்ரைன்ல இருக்கக்கூடிய மனாமா அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்தாங்க. அப்பா வந்து இலங்கைக்காரு, அம்மா வந்து கனடியன். சோ இருந்தாலுமே இவங்க 2006 வருஷம் மிஸ் ஸ்ரீலங்கன் வின்னர், அதாவது அந்த அழகி போட்டியில வின் ஆனதுக்கு அப்புறமா இந்தியாவில இருந்து நம்ம ஆளுங்க வள வீச ஆரம்பிச்சு, ஏமா நீ ஸ்ரீலங்கால மட்டும் இருந்தா போதுமா, வா கிளம்பி இந்தியாவுக்கு வா, உனக்கு படத்துல வாய்ப்பு கொடுக்குறேன்னு 2009 வருஷம் அலாதீன் அப்படின்ற ஒரு இந்தி படத்துல வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சு இவங்களை இந்திய பிரஜையாக்கி விட்டாங்க. ஆனா இங்க வந்து இந்தி படங்கள் நடிச்சாலுமே கூட இன்னும் இந்திய குடியுரிமையே வாங்கல ஜாக்லின் பெர்னாண்டஸ். இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா பெஹ்ரைன்ல தான் இருக்கிறாங்க. அதே பெஹ்ரைன்ல இருந்துகிட்டு இந்தியால வாய்ப்பு வந்தா வந்து நடிச்சுட்டு போறாங்களா.
சோ எப்படி பாருங்க வியாபார தந்திரம். இப்ப அடுத்ததான் நான்காவதா சொல்ல போறது நடிகை கேட்ரினா கைஃப் அவர்கள். இவங்க எங்க பிறந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த ஹாங்காங்ல இவங்க பிறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால ரொம்ப காலமாவே வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிரிட்டிஷ் குடியுரிமையோட தான் இருந்தாங்க, யூகே சிட்டிசன்ஷிப்ல தான் இருந்தாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, அம்மா வந்து பிரிட்டிஷ்காரங்கோ அப்பா வந்து இந்தியன் அப்படின்றனால இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வச்சு இவங்க கொஞ்சம் உலகம் ஃபுல்லா பயணம் பண்றது. 14 வயசுலேயே ஹவாய் பியூட்டி கான்டெஸ்ட்ல போய் வின் பண்றது. 14 வயசுங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, 14 வயசு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாடலிங் வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட லுக்கை பார்த்து இந்தி சினிமா இவங்களை மறுபடியும் வலிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்தியாவில் செட்டில் ஆனாங்க. இருந்தாலும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தான் இவங்க மேல ஏகப்பட்ட விமர்சனம் வந்தது. அப்புறம் தான் யோசிச்சாங்க, அட நம்ம இந்தியனே கிடையாதுல, ஆனா இந்திய படத்தில் நடிச்சிட்டு இருக்கோம், சரி ஓகே கழுத அந்த சிட்டிசன்ஷிப்பையும் வாங்கி போடுவோம். அப்பதான் இங்க இருக்கிற ஒரு மாப்பிள்ளையை நம்ம கல்யாணம் பண்ணணும். 2019 வருஷம் இந்திய குடியுரிமை வாங்கிட்டாங்க. இங்க நம்மளால ஒரு ஆதார் கார்டே வாங்க முடியல. ஐந்தாவது நர்கிஸ் பக்ரி அப்படின்ற ஒரு நடிகை. யார் பாது எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிரசாந்த் அவர்கள் நடித்த சாகசம் படம் பாருங்க. அதுல வந்து தேசிகள் அப்படின்ற ஒரு படத்துல பிரசாந்த் கூட அப்படியே டான்ஸ் ஆடி இருப்பாங்க. இருந்தாலும் ஹிந்தி படத்துல ஹிந்தி ஃபீல்ட்ல இவங்க கொஞ்சம் பாப்புலர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா இவங்க யாரு, எந்த ஊருக்காரங்கோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து நியூயார்க் பானு, அமெரிக்கன் பானு. இந்தியா பக்கம் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அப்பா பாகிஸ்தானி, அம்மா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்காரங்க. மாடலிங் எல்லாம் பண்ணி இன்னி சுத்தின்னு இருக்கும்போது 2011 வருஷம் நம்ம பாலிவுட்காரங்க தான் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, ராக் ஸ்டார்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறேன், வித்தியாசமான ஒரு மூஞ்சியை போடணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா உள்ள கூட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே டென்ட் போட்டு உட்காந்தாச்சு. சோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நடிகர்களுக்கு இந்திய குடியுரிமை இல்லாம இன்னும் வேற நாட்டு சிட்டிசன்ல சுத்திக்கின்னு இந்தியாவில் டென்ட் போட்டு உட்காந்துக்கின்னு படம் நடிச்சிருந்தவங்களை பத்தி தானே பார்த்தோம். இப்போ வந்து நம்ம சகோதர நாடுகளில் இருந்து இங்க வந்து தமிழ் சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய வெறியோட வந்து இங்க ஜெயித்து கொண்டு இருக்கும் இங்கே செட்டிலான நம்ம தமிழ் சொந்தங்களை பத்தி பேசுவோம். அந்த வகையில முதலாவதா சொல்ல போறது நடிகர் அருண் பாண்டியன் அவர்கள். அருண் பாண்டியன் அவரோட அப்பா வந்து ஒரு லெப்டினன்ட் செல்லையா அப்படின்ற ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். இருந்தாலும் அருண் பாண்டியன் அவர்கள் ஸ்ரீலங்கால பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் இங்க வந்து தமிழ் சினிமால கெலியன்னு சொல்லி தமிழ் சினிமால ஹீரோ ஆகி தமிழ்நாட்டிலே செட்டில் ஆனவர். இரண்டாவதா சொல்ல போறது சிலோன் மனோகர் அவர்கள். இவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இவர்கிட்ட நான் நேரடியா ஒரு உயிரோட இருக்கும்போதெல்லாம் இன்ட்ராக்ஷன் எல்லாம் பண்ணிருக்கிறேன். ஸோ என்கிட்ட வந்து ஜாலியா பேசியிருக்கிறாரு. இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது இவரோட அந்த மியூசிக் நாலேஜ் தான். இந்த பாப் ஆல்பம் ஒன்று பாடியிருப்பாரு பாருங்க, கிட்டத்தட்ட 70s 80sல ரொம்ப பாப்புலரான அந்த சூராங்கனி அப்படின்ற ஒரு பாட்டு செம்ம ஹிட். இல்ல இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டனி பிள்ளை இமானுவேல் மனோகர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவரோட வாழ்க்கை வரலாறு ரொம்ப சுருக்கமா பார்த்துடலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது நம்ம சிலோன் மனோகர் அவர்கள் ஸ்ரீலங்கால தான் பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா அங்க ஸ்கூல் படிப்பு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவுக்கு வந்து திருச்சியில அவர் படிச்சுட்டு இருக்கும் போது இவருக்கு வந்து தமிழ் சினிமா மேல அந்த காலகட்டத்தில இருந்தே ஒரே ஆர்வம். சோ அப்பவே ஒரு ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால ஒரு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா எல்லாமே சின்ன சின்ன வாய்ப்பு. சோ இந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தவரு சோ நம்மளுக்கு சின்ன ரோல் தான் கிடைக்குது, அதனால நம்ம வந்து பணத்துக்கு ஒன்றும் பண்ண முடியல, ஓகே நம்ம திருப்பி நம்ம இலங்கைக்கே போயிடும் அப்படின்ற மாதிரி இலங்கைக்கு கிளம்பி போய் அங்க போய் டீச்சரா வேலை பார்த்துருக்காரு. கொஞ்ச காலம் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவரோட ஆர்வம் ஃபுல்லா மியூசிக்ல தான். அதனால இவர் என்ன பண்ணாரு, இந்த டீச்சர் வேலை எல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகுது, நம்ம மறுபடியும் மியூசிஷியன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி சிங்கர் ஆயிட்டாராம். சிங்கர் ஆனதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 70s 80sல இந்த பாப் சிங்கர், அதாவது பாப் ஆல்பம் அப்படின்றது ரொம்ப பெரிய பூம்ல இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் இவர் பாடின பாப் ஆல்பம்ஸ் எல்லாமே ஸ்ரீலங்கா ஃபுல்லா செம ஹிட். அதுவும் இன்னி வரைக்கும் இந்தியாவிலே வந்து அது பெரிய ஹிட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனால இந்தியர்களால பார்க்கப்பட்ட நம்ம சிலோன் மனோகர்களுக்கு இந்தியாவிலேயே வந்து பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. இதனால இந்த ஃபேமை வச்சு இந்தியாவுல வந்து நம்ம சிலோன் மனோகர்களுக்கு தமிழ் சினிமால மெயின் வில்லன் வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சு அப்பப்போ டைம் கிடைக்கும் போது நிறைய பாப்பா ஆல்பம்லாம் பாடி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. அந்த வகையில நானும் வந்து இங்க அவரை பார்த்துருக்கிறேன். ஏன்னா இந்தியாவில் வந்து செட்டில் ஆனோடனே இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு வீடு இருந்திருக்குது, சென்னையிலேயே ஒரு வீடு இருந்துக்குது. அப்போ ஒரு சில மீட்டிங்லாம் போகும்போது அவர் வருவார். அப்போலாம் நான் கொஞ்சம் சின்ன பையன் தான், நல்லா ஜாலியாக பேசுவார், செம்ம ஜாலியான மனுஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஸ்ரீலங்கால வந்து ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சதுனால இவரால் வந்து திருப்பியும் வந்து ஸ்ரீலங்காக்கும் போக முடியல, இந்தியாவிலும் ரொம்ப நாள் இருக்க முடியலன்னு சொல்லி ஒரு லண்டன்ல போய் செட்டில் ஆனாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்தியாவுக்கு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் இங்கே தான் செட்டில் ஆகி இங்கே தான் வந்து அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ரொம்ப வருத்தமான விஷயம். ஆனா இவரும் வந்து நம்ம சகோதர நாடார சிலோன்ல சேர்ந்தவர் தான்ப்பா. மூன்றாவதா சொல்ல போறது நடிகர் ஜெய் ஆகாஷ் அவர்கள். இவரெல்லாம் வந்து கண்டிப்பா பல பேர் மறந்தே போயிருப்பீங்க. ஆனா ஒரு 2000 ஆண்டு அந்த காலகட்டத்தில் வந்து இவர் நிறைய படங்களை கமிட் ஆவாரு. ஏங்க இவர் வந்து ஸ்ரீலங்கால இருந்து வந்தவரா இருந்தாலும் இவர் செட்டில் ஆனது வந்து லண்டன்ல தான். ஸோ லண்டன்ல அந்த காலகட்டத்தில் இந்த ஆர்டிஸ்ட் போர்ட்ஃபோலியோ, ஆர்டிஸ்ட் புக்குன்னு ஒன்று வரும். அந்த புக்கை திறந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு தேடி இருக்கிற நிறைய நடிகர்கள் அவங்களோட போட்டோ, கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்து சுஹாசினி அவர்கள் இவர் வந்து ஒரு படத்தில் செலக்ட் பண்ணாங்க. அந்த படம் தான் கார்த்திக் அவர்கள் நடித்த ரோஜாவனம் அப்படின்ற படம். அந்த படத்தில் வந்து இவர் செகண்ட் ஹீரோவா நடிச்சது மட்டும் இல்லாம ரோஜா கூட்டம் போன்ற படங்கள் எல்லாம் வந்து இங்க கிட்டத்தட்ட ஒரு 20 படங்களுக்கும் மேற்பட்ட தமிழ் படங்களே இவர் நடிச்சிட்டாரு. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவருக்கு பெருசா சினிமால ஹீரோ வாய்ப்பு கிடைக்காதனால இப்ப சீரியல் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஜெய் ஆகாஷ் அவர்களும் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர் தான். இப்ப நான்காவதா சொல்ல போறது நடிகை ராதிகா அவர்கள். எம்.ஆர். ராதா மற்றும் அவரோட தாய் வந்து ஸ்ரீலங்கன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து ஸ்ரீலங்கால தான்.
அதுக்கப்புறமா வந்து லண்டன்ல போய் படிச்சதுக்கு அப்புறமா அப்பா வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாரு, மிகப்பெரிய நடிகர் அப்படின்றனால இங்க வரும்போது பாரதி ராஜா அவர்கள் ஆக்சிடென்டலா இவங்களை பார்த்து கிழக்கே போகும் ரயில் அப்படின்ற ஒரு படத்துல வாய்ப்பு கொடுத்து இவங்களை ஹீரோயின் ஆக்கி விட்டாரு. ஆனா ராதிகா அவர்கள் பார்ன் இன் ஸ்ரீலங்கா தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஐந்தாவதா சொல்லப்படுற நடிகர் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல சிலோன்ல பிறந்தவர் தான். ஒரு மலையாள குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த காலகட்டத்தில் இவங்க பிறந்து வளர்ந்தது நம்ம எம்ஜிஆர் வந்து படிச்சது கூட கொஞ்சம் பிரைமரி ஸ்டடிஸ் படிச்சது கூட ஸ்ரீலங்கால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவரோட அப்பா தவறினதுக்கு அப்புறமா அவங்க அம்மாவால எம்ஜிஆர் மற்றும் அவங்க அண்ணனை வந்து சரியா வச்சு பார்த்துக்க முடியல, பினான்சியல் ப்ராப்ளம். இதனால இலங்கையில இருந்து கிளம்பி வந்த நம்ம எம்ஜிஆர் அவர்களின் தாயான சத்யபாமா அவர்கள் இவங்களை கூட்டிக்கிட்டு கேரளாக்கு போயிருக்காங்க. அங்க போனா ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து கூட பெருசா ஹெல்ப் கிடைக்கல. அதுக்கப்புறம் அவங்களோட ரொம்ப நெருங்கிய ரிலேட்டிவான வேலு நாயர் அப்படின்றவர் தான் எம்ஜிஆர் மற்றும் அவரோட அண்ணனை வந்து படிக்க வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்கூல்ல படிக்கும் போது இவருக்கு நடிப்பு மேல இருந்த ஆர்வத்தின் காரணமாக ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிங் ட்ரூப்பான பாய்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு ட்ரூப்ல வந்து ஒரு நடிகரா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபுல்லா நடிச்சு அதுக்கப்புறம் நாடக நடிகரா மாறி அதுக்கப்புறம் அரசியல்ல வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய புரட்சியை கிரியேட் பண்ணவர் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சிலோனில் இருக்கக்கூடிய கண்டி மாவட்டத்துல தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ ஆறாவதா சொல்ல போற நடிகை பூஜா உமாசங்கர் அவர்கள். அவங்கள வந்து நம்ம தமிழ் சினிமாவான ஜே மற்றும் அட்டகாசம் போன்ற படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். ரொம்ப ஒரு அழகான நடிகை தான். இருந்தாலும் அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஸ்ரீலங்கால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க திருமணம் பண்ண பிசினஸ் மேனும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா தான். ஏன்னு பாத்தீங்கன்னா பூஜா அவர்கள் அவங்களோட அப்பா வந்து கனடா மற்றும் அம்மா வந்து சின்ஹலிஸ் அப்படின்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்தவங்க தான் நம்ம பூஜா அவர்கள். அவங்க படிச்சது வளர்ந்தது எல்லாம் ஸ்ரீலங்கால. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கொஞ்சம் மேற்படிப்பு படிக்கணும்னு பெங்களூர்ல வந்து செட்டில் ஆகி அதுக்கப்புறம் இங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மாடலிங்ல இருந்து கொஞ்ச காலம் இங்க தமிழ் சினிமாவில் நடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு சிங்கள படத்துலயும் அவங்க வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சனால அவங்க கிளம்பி ஸ்ரீலங்கால போய் சிங்கள படத்துலயும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு பிசினஸ் மேன திருமணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. சோ பூஜா அவர்களும் பேசிக்கலி தமிழ் பொண்ணு இந்திய பொண்ணு கிடையாது, இலங்கை பொண்ணு. ஏழாவதா சொல்ல போறது இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள். பாலு மகேந்திரா அவர்கள் வந்து பேசிக்கலி ஸ்ரீலங்கன் கிறிஸ்டியன் ஃபேமிலியில பிறந்தவர். அவர் படித்தது எல்லாமே ஸ்கூல் ஸ்டடிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால தான். அதுக்கப்புறம் அவர் ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்னு சொல்லி மேற்படிப்புக்காக லண்டன்ல போய் அங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில படிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் இலங்கைக்கு வந்து ஒரு போட்டோகிராஃபரா இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம கொழும்புல இருக்கக்கூடிய ரேடியோ சிலோன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துல இவர் ஒரு டிராமா ஆர்டிஸ்டாக இருந்திருக்கிறாரு. இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும், நம்ம வந்து இங்க இப்போதைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டோம், இன்னும் தமிழ் சினிமால புரட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு கிளம்பி வந்து இங்க மிகப்பெரிய இயக்குனர் ஆகணும் அப்படின்றதுக்காக வாய்ப்பு தேடி இருக்காரு. சரியான வாய்ப்பு கிடைக்காதனால நேரா பூனேக்கு கிளம்பி போய் அங்க இருக்கிற பிலிம் இன்ஸ்டியூட்ல போய் சினிமாட்டோகிராஃபி கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நிறைய கான்டாக்ட்ஸ் வளர்த்துட்டு அவரோட நாலேஜை வச்சு அவர் இங்க பல படங்கள் பண்ணார் இல்லையா. இருந்தாலும் பாலு மகேந்திரா அவர்களும் ஒரு இந்தியன் கிடையாது, அவர் ஒரு இலங்கையை சேர்ந்த தமிழ் குடி அப்படின்னு சொல்லுவேன். சோ நண்பர்களே, இப்ப இவங்க மட்டும்தான் இலங்கையில இருந்தோ மலேசியால இருந்தோ வந்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களையும் தாண்டி நம்ம மலேசியா வாசுதேவன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பாடகர் வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸில் ஜெயிச்ச முகேந்திராவ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம தர்ஷன் ஆகட்டும், லாஸ்லியா, இவங்க எல்லாருமே இலங்கை மற்றும் மலேசியா போன்ற சகோதர நாடுகள்ல இருந்து வந்து தமிழ் சினிமால ஜெயிச்சவங்க தான். சோ இந்த மாதிரி பல பேர் நம்ம நாட்டுக்கு வரட்டும், ஜெயிக்கட்டும், நம்மளோட சினிமா துறையும் வளரட்டும், அவர்களும் வளரட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இருந்தாலும் இங்க வந்து கம்ப்ளீட்டா செட்டில் ஆகணும்னா இந்திய குடியுரிமை வாங்குறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் பண்ணட்டுமே. சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க நண்பர்களே. மற்றும் சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ அப்படின்ற ஒரு சேனல் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சேனலையும் பார்த்து அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.